ஏன் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாம, இங்க ஒரு கேள்வி இருக்கு பாத்தீங்களா, இன்னும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாம ஏன் டிலே பண்றீங்கன்றதுக்கான கேள்வியே நாம கொடுக்கக்கூடிய 10,000 அப்படிங்கிறது எத்தனையோ பேருக்கு வரும். யாருக்கு அது வரமா இருக்கோ அவங்களுக்கு மட்டும் கொடுப்போம். இந்த மாதிரி மெசேஜ் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பர்சனுக்கு அந்த 10,000 போய் சேர்ந்து ஒரு பைசா கூட யூஸ் இல்லை, நோ யூஸ். சரியா, சுத்தமா வேஸ்ட். அவங்க மாதிரி ஆட்கள்லாம் எஸ்பிஓல தேவையே இல்லை, தூக்கிடும், கண்டிப்பா தூக்கிடும். சரியா, எஸ்பிஓ கம்பெனி எடுத்துக்கோமே, 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கலாம்னு சொல்றோம். சரிங்களா, எப்படி கொடுப்பாங்க, என்ன பாசிபிலிட்டி இருக்கு? ஒண்ணும் இல்லைங்க, 10 லட்சம் பேர் சேர்ந்து ஒரு கம்பெனிக்கு எவ்வளவு சேல்ஸ் கொடுக்க போறோம். அந்த கம்பெனி எப்படி இருக்க போது, ஒரு அமேசான் பிளிப்கார்ட் மாதிரியான ஒரு கம்பெனி. சரிங்களா, சிம்பிள் லாஜிக் அவங்க எப்படி ரன் பண்ண போறாங்க அப்படின்றத சொல்றேன். நம்ம அமேசான் பிளிப்கார்ட்ல என்னெல்லாம் ப்ராடக்ட் வாங்குவோமோ, பக்கத்துல இருக்கிற அனாச்சி கடையில இருந்து சூப்பர் மார்க்கெட்ல இருந்து எங்கெல்லாம் என்னெல்லாம் ப்ராடக்ட் வாங்குவோமோ அது எல்லாமே அந்த வெப்சைட் அந்த கம்பெனியோட ஆப்ல இருக்கும். சரிங்களா, நம்ம என்ன பண்ண போறோம், அந்த கம்பெனியோட அந்த ஆப்பையும் அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸையும் ப்ரொமோஷன் பண்ண போறோம். அதனால அந்த கம்பெனிக்கு ஒரு சேல்ஸ் நடக்க போகுது. அந்த சேல்ஸ்ல இருந்து ஒரு கமிஷன் கண்டிப்பா கிடைக்கும் இல்லையா? ரைட், அந்த கம்பெனி எப்படி ரன் பண்ண போறாங்க அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சுங்க. சொந்த பந்தங்கள்லாம் அமைதியே கேட்டு தெரிஞ்சுங்க, தப்பு இல்லை. இனிமேல் தெரிஞ்சுக்கலாம், நான் சொல்லிட்டேன், இனிமேல் பிரச்சனை இல்லை. ஓகே, இதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் எஸ்பிஓ தான் ஃபர்ஸ்ட் சொன்னதா இருக்கும், எஸ்பிஓ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதா இருக்கும். ரைட், அந்த கம்பெனி என்ன பண்ண போறாங்க, எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் மேனுஃபேக்சரிங் பண்ண போறது இல்ல, தேவையே இல்லாத விஷயங்கள் கொடுக்க போறது இல்ல, இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் பேர் கணக்கு அமைக்க போறது கிடையாது. அங்க நீங்க இவ்வளவு நாளா என்னெல்லாம் ப்ராடக்ட் வாங்கிட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே அங்க கிடைக்கும், அவ்வளவுதான். சரியா, அதுக்கான ஒரு ஆப் தான் இருக்க போது. அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து நேரடியா அவங்க பர்ச்சேஸ் பண்ண போறாங்க, அதை அவங்க ரீட்டைல்ல சேல் பண்ண போறாங்க, அவ்வளவுதான். ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து அது ஒரு டீலருக்கு போகும், அந்த டீலர் கிட்ட இருந்து ஹோல்சேலருக்கு வரும், ஹோல்சேலர் கிட்ட இருந்து ஒரு ஷாப்புக்கு போகும், ஷாப்ல இருந்து அதுக்கப்புறம் கன்சியூமருக்கு போகும். இது எல்லாத்துக்கும் கடைசி ரேட்டா தான் எம்ஆர்பி இருக்கும். ஸோ அப்போ டீலருக்கு அந்த மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து நேரடியா அந்த பொருளை வாங்கும்போது அந்த கம்பெனிக்கு நிறைய அதை ஒரு மார்ஜின் நிற்கும். அந்த மார்ஜினை தான் உங்களுக்கு எடுத்து என்ன பண்ண போறாங்க, சேலரியா கொடுக்க போறாங்க, அது எஸ்பிஓக்கு கமிஷனா கொடுக்க போறாங்க. அந்த கமிஷன் வச்சு தான் உங்களுக்கு சம்பளம் போட போறோம், அவ்வளவுதான். ரைட், அதுக்கு நீங்க 10 லட்சம் பேர் வாங்கிட்டா போதுமா சார்? 10 லட்சம் பேர்லாம் வாங்கிட்டா எப்படி சம்பளம் போட முடியும்? நம்ம வேற 10 லட்சம் பேர் வாங்க வைக்கிறது இல்லை. கண்டிப்பா இந்த 10 லட்சம் பேர் இனிமேல் மாசம் ஒரு தொகையை, அதுக்கு நம்ம அதிகமான தொகையெல்லாம் இல்லை, ஒரு 2,000க்கோ 3,000க்கோ உங்களுக்கு தேவையான பொருளை கம்பல்சரி வாங்க தான் போறீங்க. அது எப்படின்றதையும் நான் சொல்றேன். சரிங்களா, ரைட். ஆமா, அந்த கம்பெனி தான் நமக்கு சம்பளம் கொடுக்குது, மாசம் 10,000. அப்ப அந்த கம்பெனியில் தான் நம்ம இனிமேல் பொருள் வாங்கணும் இல்லையா? சோ நீங்க வாங்குறதுனால உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு சோப்பு பக்கத்துல இருக்கிற கடையில் ஏதோ ஒரு கடையில் வாங்கிட்டு இருந்தீங்க, ரைட்? சோ அந்த சோப்பு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு 9 ரூபாய் 50 காசுக்கு தான் கிடைக்கும் எஸ்பிஓல இருக்கிறவங்களுக்கு. இது எல்லா இடத்துலயுமே நடக்கிற ஒரு விஷயம் தான். சரிங்களா, ரைட். அவங்களுக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு மார்ஜின் கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கு அது கிடைக்கும். சரிங்களா, ரைட். சோ அப்ப கம்பல்சரி நாமளும் ஒரு சேல்ஸ் கொடுக்க போறோம், நம்மளால மத்தவங்களுக்கும் இதை ப்ரமோட் பண்ணி கொடுக்க போறோம். சோ சேல்ஸ் வர வச்சு கொடுக்க போறோம். அது எப்படிங்கிறதெல்லாம் டீடைலா அப்புறம் பேசலாம். சோ இப்படிதான் எஸ்பிஓ கம்பெனிக்கு வருமானம் வரப்போகுது. ரைட். சோ நம்ம எஸ்பிஓல இருக்கிற மெம்பர்ஸ் மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். சரிங்களா, ரைட். நம்ம இது வரைக்கும் நம்ம ரெகுலரா பயன்படுத்திக்கிட்டு இருந்த பொருளை கடையை மாத்தி வாங்க போறோம். ஏன் கடையை மாத்திரம்னா அந்த கம்பெனி மூலமா தான் நமக்கு சம்பளம் வருது, அங்கதான் வாங்கி ஆகணும். சரி, எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு 3,000 rupees per month நம்ம பர்ச்சேஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, 3,000 rupees per month பர்ச்சேஸ் பண்றோம்னா 10 lakh மெம்பர்ஸ் எஸ்பிஓல இருக்காங்க. ஓகே, எவ்வளவு சேல் அவங்களுக்கு ஆகும் அப்படிங்கறத கால்குலேட்டர்ல வந்திருக்கு, நீங்களே தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு சேல்ஸ் ஆகும் அப்படிங்கறத விஷயம். அடுத்தது, இதுல இருந்து ஒரு 10% அவங்களுக்கு மார்ஜின் நின்னா கூட, சோ எவ்வளவு பர்சன்டேஜ், 30 crores, எவ்வளவு 30 crores அவங்களுக்கு மார்ஜின் அவங்களுக்கு நிற்கும் நம்ம எஸ்பிஓ பீப்புள் மூலியமா நடக்கிற சேல்ஸ்ல மட்டும். அப்ப நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா, ரைட், சோ மத்த மக்களுக்கு அந்த கம்பெனியோட ஆப்பையும் அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸையும் ப்ரமோட் பண்றதுதான். சரியா, சோ அதுதான் நம்ம செய்ய போறோம். அந்த வேலையை செய்யறதுனால அவங்களுக்கு சேல்ஸ் நடக்க போது. அவங்க இதை மட்டும் இல்ல, இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் வச்சுட்டு இருக்காங்க. சோ அடுத்து இன்னொரு ப்ராஜெக்ட், ஆப் ரிலேட்டடான ப்ராஜெக்ட் ஒன்று பண்ண போறாங்க. சோ அது ஆகும், ஒரு 6 month 1 year கூட ஆகும். சரிங்களா, அது வரும்போது தான் நமக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இங்க எஸ்பிஓல இருக்கிறவங்களே ஒரு டிஸ்ட்ரிக்ட் 100 பேர்னு பர்மனன்ட் போஸ்டிங்கா ஃபுல் டைம் ஒர்க்காகவும் எடுக்க போறாங்க. ஓகே, ரைட். ஸோ டெலிகிராம் அண்ட் யூடியூபை ஏன் நம்ம அக்செப்ட் பண்றது இல்லைன்னா, இப்போ நம்மளுடைய வேலையே அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய விஷயங்களை ப்ரொமோட் பண்றது தான். ரைட், அந்த அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் என்னென்ன புதுசாக கொண்டு வராங்களோ அந்த ப்ராடக்ட், இப்போ அந்த ஆப்ல என்ன ஆஃபர்ஸ் வருதோ, ஓகே, அந்த ஆப்ல என்ன ஆஃபர்ஸ் வருதோ, ஸோ அந்த விஷயங்கள், ஸோ இதெல்லாம் ப்ரொமோட் பண்றது தான் நம்மளுடைய வேலை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் பிளிப்கார்ட் கம்பெனில ஏதோ ஒரு ஆஃபர் வருதுன்னா அந்த ஆஃபர்ஸ் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கலாம், எங்க ஓபன் பண்ணாலும் தெரிஞ்சுக்கலாம். ஆன்லைன்ல எங்க வந்தாலுமே, அது ஃபேஸ்புக்ல இருந்து, சேட்ல இருந்து, யூடியூப்ல இருந்து எங்க ஓபன் பண்ணாலும் தெரிஞ்சுக்கலாம். நிறைய டெலிகிராம் குரூப் வச்சுக்கிட்டு அந்த ஆஃபர்ஸ் எடுத்து போடுறதுக்காகவே குரூப்லாம் கிரியேட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மெத்தட்ல தெரிஞ்சுக்க போறாங்க மக்கள். ஆனா எஸ்பிஓ மூலமா மட்டும்தான் இந்த கம்பெனியில வரக்கூடிய அந்த ஆஃபர்ஸா இருக்கட்டும், இல்ல புது ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே எஸ்பிஓ மூலமா மட்டும்தான் அவங்க தெரிஞ்சுக்க போறாங்க. அதுக்காக தான் இந்த 10 லட்சம் பேர் இருக்காங்க. ரைட், நம்மளுடைய வேலையை அந்த கம்பெனியில் வரக்கூடிய இன் ஃபியூச்சர்ல வரக்கூடிய எல்லா சர்வீஸுக்குமே. ஸோ அதனால தான் 36 month அக்ரிமெண்ட் போட்டிருக்கும். அவங்க நம்மளை நம்பாத காரணத்தினால தான்
ஃபர்ஸ்ட் ஒரு 6 மந்த்துக்கு ட்ரையல் வெர்ஷன் மாதிரி எங்களால இவ்வளவு தான் கொடுக்க முடியும். ஏன்னா அந்த கம்பெனியை புதுசா இப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க. எடுத்த உடனே அவ்வளவு சேல்ஸ் எல்லாம் நடந்துராது, கொஞ்சம் கொஞ்சமா தான் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஒரு 6 மந்த் டைம் எடுக்கும். சரிங்களா? ஸோ அதனாலதான் இவ்வளவு நாள்ல இருந்து நாங்க உங்களுக்கு 10,000 அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எத்தனை யூசர்ஸ் ஆக்டிவா இருக்காங்களோ அத்தனை யூசர்ஸ்க்குமான வருமானத்தை நாங்க கொடுக்குறோம் அப்படிங்கறத நம்ம அதை டைப் பண்ணிருக்கோம். ஸோ அவங்க கிட்ட கொடுக்கக்கூடிய அந்த வேலைகளை நம்ம அந்த ப்ரொமோஷன் பண்ற ஒர்க்கை வாட்ஸ்அப்லயோ டெலிகிராம்லயோ யூடியூப்லயோ கொண்டு போக முடியுமானா கொண்டு போக முடியும். பட் இங்க யூடியூப் அப்படிங்கிற விஷயம் எல்லாரும் லைக் பண்ண மாட்டாங்க. 10 லட்சம் பேருக்கும் அது பாசிபிலிட்டியா இருக்குமா அப்படின்னு பார்த்தா ஒரு அந்த 10 லட்சம் பேர்ல ஒரு 1% ஆஃப் பீப்புள் லைக் பண்றதே பெரிய விஷயமா இருக்கும். சரிங்களா? ஏன்னா யூடியூப் அப்படிங்கிறது பேசணும், ஃபேஸ் காமிக்கணும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. எல்லாரும் அவ்வளவா லைக் பண்ண மாட்டாங்க. ஓகே, சோ அதனால யூடியூப் கட் ஆயிடுச்சு. இந்த டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்லாம் பிரைவேட்டா மெசேஜ் பண்றதுக்கு ஓகே, ரைட்? இல்ல வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கலாம். டெலிகிராம் அது கூட கிடையாது. டெலிகிராம் குரூப் கிரியேட் பண்ணணும், அந்த குரூப்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். சோ நாங்க திடீர்னு நாளைக்கு என்ன பண்ணுவோம், எல்லாருமே ஒரு குரூப் கிரியேட் பண்ணி புதுசா இத்தனை பேரை ஆட் பண்ணி விடுங்க அப்படின்னா இதெல்லாம் எங்களுக்கு தேவையா சார் அப்படின்னீங்க. சரியா? அது நான் எங்க சார் பிடிச்சி எல்லாரையும் அந்த குரூப்ல போட்டா லெஃப்ட் ஆகிட்டே இருக்காங்க சார் அப்படின்னீங்க. சரியா? சோ டெலிகிராம் வேஸ்ட். அதனால மக்களுக்கு கொண்டு போய் ஒரு விஷயத்தை ஸ்டாண்டர்டா கொடுக்க முடியாது. நீங்க குரூப் கிரியேட் பண்ணி பண்ணலாம். இல்ல பிரைவேட் மெசேஜ்ல எத்தனை பேருக்கு நீங்க அனுப்ப முடியும்? பண்ண முடியாது, ரைட்? சோ குரூப் கிரியேட் பண்ணாலும் அந்த குரூப்ல எல்லாரும் கண்டினியூ இருப்பாங்களா, அதுவும் கஷ்டம் தான். அது ஒரு பிரச்சனை இருக்கு. அடுத்தது வாட்ஸ்அப். வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கலாமே சார். சரி, நீங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க, அந்த ஸ்டேட்டஸை கம்பெனி எப்படி வெரிஃபை பண்ணும்? வெரிஃபை பண்ணல உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு நீங்க உண்மையிலேயே வச்சீங்களா இல்லையா அப்படிங்கறத அது கஷ்டமாச்சு கம்பெனிக்கு, ரைட்? இந்த ப்ரூஃப் போட சொன்னா அந்த ப்ரூஃப் போடுவீங்க, அதுல உட்காந்து எடிட் பண்ணி போடுவீங்க, ஏற்கனவே எடுத்ததே போடுவீங்க, இதெல்லாம் உட்காந்து செக் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு கம்பெனிக்கு வேலை, ரைட்? சோ அப்ப எது ஈஸியா இருக்கும், நீங்க செய்யற வேலையை உண்மையிலேயே வேலை செய்யறீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எது ஈஸியா இருக்கும்னா ஃபேஸ்புக், ஷேர்சேட், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர். இது 4 சோசியல் மீடியா அக்கௌண்ட் தான் ஈஸியா உங்களை ட்ராக் பண்ண முடியும், மானிட்டர் பண்ண முடியும். அது எப்படி என்னன்றதெல்லாம் பிளான் அப்ப டீடைலா சொல்றேன். எப்படி அந்த ஒர்க்கிங்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் வீடியோ மாதிரி போடும் இல்லையா, எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு, அப்ப அதை நான் இன்னும் டீடைலா சொல்றேன். சரிங்களா? அப்ப நம்மளுடைய வேலை அதிகபட்சம் ஜஸ்ட் இந்த மாதிரியான சோசியல் மீடியாவில் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணி விட போறோம், அவ்வளவுதான். அது என்ன விஷயம், அந்த கம்பெனியில் வரக்கூடிய புதுசா எதனா ஆஃபர்ஸ் வந்தாலும், புதுசா என்ன ப்ராடக்ட் வந்தாலும், இல்ல அந்த கம்பெனியோட அட்வர்டைசிங் வீடியோவா இருக்கட்டும். சரிங்களா? சோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் நாம பண்ண போறோம், ரைட்? நீங்க எல்லாருமே ஒரு 6 மந்த்தோ இல்ல 12 மந்த்ஸ்க்கு அப்புறம் 6 to 12 மந்த்ஸ்ல எப்ப வேணாலும் மாறலாம். உங்களுடைய வேலைகள் நீங்க மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறீங்க. நீங்க எல்லாம் டீச்சர்ஸ் மாதிரி மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறீங்க. அதுதான் வேலையாவே வரப்போகுது. ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது தான் வேலையா இருக்கு. அதுக்கு நான் ₹1 பிடிக்கமாலாம் இல்ல, உங்களை தேடி அவங்க வருவாங்க. அவங்களுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். ஆன்லைன்ல பை வாட்ஸ்அப், டெலிகிராம், ஏதோ ஒரு சோசியல் மீடியா மெத்தட்ல நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும். அதுக்கே ஒரு வருமானம்லாம் இருக்கு. அப்ப நீங்க முதல்ல தெரிஞ்சுங்க, நீங்க உங்க நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணீங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். வேற எதுவும் பெருசா பேசல. நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேருக்கு மேல நினைக்கிறேன், இது SBO பிரைவேட் லிமிடெட், அந்த PVTLTD official gmail.com மெயில் அனுப்ப சொன்னா SBO டிவியும் அனுப்புறீங்க, SBO ஆபீஸ்க்கு அனுப்புறீங்க, SBO வெப்மெயில் அனுப்புறீங்க. ஏன் இதுக்கெல்லாம் மெயில் அனுப்புறீங்க? அப்ப நான் சொல்ற விஷயத்தை காது கொடுத்து கேட்கறது இல்ல, ஃபாலோ பண்றது இல்ல. உங்க விருப்பத்துக்கு எதையோ ஒண்ணு செஞ்சு விட்டுறது. இந்த மெயிலுக்கு எத்தனை பேர் மெயில் போட்டிருக்கீங்களோ அவங்க மட்டும்தான் SBO கண்டினியூ ஆக முடியும். இந்த மெயிலுக்கு நீங்க மெயில் போடலாம், கண்டிப்பா கண்டினியூ ஆக முடியாது. ஓகே, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயில நோட் பண்ணிங்க எல்லாரும். இதான் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். நிறைய மிஸ்டேக் பண்ணி வச்சிருக்கீங்க. சார் நேம் சேஞ்ச் பண்ணும் சார், அக்கௌண்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணும் சார், தப்பா போட்டோம் சார், பேன் நம்பர் சேஞ்ச் பண்ணும் சார், தப்பா போட்டோம் சார், என்னுடைய அக்கௌண்ட் யாரோ ஆட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் சார், என் அக்கௌண்ட் லாகின் பண்ணி பார்த்தா வேற ஒரு டீடைல் இருக்கு சார், என் பாஸ்வேர்டு வேற யாரோ யூஸ் பண்றாங்க சார், ரைட்? உங்களால லாகின் பண்ண முடிஞ்சதுன்னா அப்ப என்ன பண்ணுங்க, முதல்ல உங்களுடைய பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுங்க. ஏன் இன்னொருத்தர் லாகின் பண்ற மாதிரி வச்சிருக்கீங்க? யார்கிட்ட கொடுத்தீங்க? ஃபர்ஸ்ட் காமன் பாஸ்வேர்ட்னு ஒன்று இருந்தது. அந்த காமன் பாஸ்வேர்டை இப்போ வரைக்கும் SBI யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை இருக்கும். ஸோ இது ஒரு பிரச்சனை இருக்கு சார். வேற ஒருத்தருடைய அக்கௌண்ட் டீடைல் ஐடியில் இருக்கு, பட் அந்த ஐடி என்னோட இது. இப்போ நான் வித்ரா ரிக்வெஸ்ட் நீங்க கொடுத்த உடனே அவங்க கொடுத்து எடுத்துக்குவாங்க சார், அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு, ரைட்? லாகின் டீடைல நான் மிஸ் பண்ணிட்டேன் சார், பாஸ்வேர்டை மிஸ் பண்ணிட்டேன் சார், ஸ்டாஃப் ஐடியே எனக்கு மறந்து போச்சு சார். ஸ்டாஃப் ஐடி மறந்து போச்சு அப்படின்னா உங்க மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ணீங்கன்னா லாகின் ஆகும், ரைட்? நான் இந்த மாதிரி மிஸ் பண்ணிட்டேன் சார், நான் என்ன சார் பண்றது? ஸோ என்னால் அப்டேட் பண்ண முடியல சார். அதுல ஒரு மொபைல் நம்பர் இருக்கு, அந்த மொபைல் நம்பரை எடிட் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் டே நீங்க சொன்னீங்க எடிட் பண்ண சொல்லி, எப்ப நம்ம 150 days பிரேக் முடிஞ்சு வரும்போதே சொன்னோம். அதுல ஆபீஸோட ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பரை கம்பல்சரி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பலாம் சேஞ்ச் பண்ணல. இப்போ வந்துட்டு சேஞ்ச் பண்ணும்போது மொபைல் நம்பர் எடிட் பண்ற ஆப்ஷன் கொடுக்கல சார், அதனால என்னால ப்ரொஃபைல் அப்டேட் பண்ண முடியல சார். ஏன் அப்ப சேஞ்ச் பண்ணாத விட்டீங்க? ஸோ SBI சொல்ற விஷயங்களை நீங்க எப்ப செய்யாம போறீங்களோ கண்டிப்பா ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் வந்து மாட்டிக்குவீங்க. அப்பவே SBI சொல்லும்போது ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா அந்த பஞ்சாயத்து வந்திருக்குமா, ரைட்? நீங்க ஒரு மெயில் பண்ணிடுங்க. என்னன்னு பண்ணுங்க, உங்க பேரு, உங்க ஸ்டாஃப் ஐடி, உங்க சோசியல் மீடியா அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு இதை மெயில் பண்ணிடுங்க. வேற என்ன பிரச்சனை இருக்கு, உங்களால ஏன் ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீடைல் அப்டேட் பண்ண முடியலன்ற விஷயத்தை மென்ஷன் பண்ணி மெயில் அனுப்பிட்டாலே போதும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறவங்க எல்லாம் இப்போதைக்கு மெயில் மட்டும் பண்ணுங்க. உங்களுக்கு தனியா ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம்,
அந்த தனியா கொடுக்குற ஆப்ஷன்ஸ்ல உங்களுடைய பிரச்சனைகள்லாம் சரி பண்ணிட்டு நீங்க உங்களுடைய சேஞ்சஸ் என்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ அதை சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்க, அதுக்குண்டான அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமா நாங்க கொடுப்போம். சரிங்களா? ரைட். ரீஃபண்டபிளுக்கு நாங்க மெயில் போட்டுருக்கோம் சார். எத்தனை பேர் மெயில் போட்டிருந்தாங்க? 218 பேர் மெயில் போட்டிருந்தாங்க. இல்லை, ஆக்சுவலி 218 பேர் மெயில் போட்டதுல நாங்க அக்செப்ட் பண்ணது அதோட கம்மி தான். சரிங்களா? யாருக்கு அக்செப்ட் பண்ணிருக்கோம்னா ரிஜிஸ்டர்ட் மெயில் ஐடி, அதாவது எஸ்பிஓல கொடுத்திருக்கிற மெயில் ஐடியில இருந்து யார் மெயில் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நாங்க ரீப்ளை கொடுத்திருக்கோம். ரைட். அதுக்கு முன்னாடி ஒரு மெயில் பண்ண சொல்லியிருந்தோம். என்ன மெயில் பண்ண சொல்லியிருந்தோம் அப்படின்னா, சாரி, ரீஃபண்டபிள் ரிக்வெஸ்ட்க்கு அப்புறம் ஒரு மெயில் பண்ண சொல்லியிருந்தோம். யாருக்காச்சும் வேற ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அதை மெயில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ரைட். ஸோ அவங்களுக்குமே எஸ்பிஓல ரிஜிஸ்டர் பண்ண மெயில இருந்து மெயில் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் மெயில் பண்ணிருக்கும். அதே ஸ்டாஃப் ஐடி மென்ஷன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் ரிப்ளை பண்ணிருக்கும். ஸ்டாஃப் ஐடி மென்ஷன் பண்ணாதவங்களுக்கு ரிப்ளை வராது. எந்த ஒரு மெயில் ஆபீஸ்க்கு நீங்க மெயில் பண்ணாலும் அதுல ஃபர்ஸ்ட் இருக்க வேண்டியது உங்களுடைய கரெக்டான ஸ்டாஃப் ஐடி. அது கரெக்டா இருக்கணும். நீங்க மெயில் பண்றீங்கன்னா அது எஸ்பிஓல ப்ரொஃபைல்ல என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில இருந்து மட்டும்தான் மெயில் பண்ணணும். அது இல்லாம வேற மெயில இருந்து மெயில் பண்றீங்கன்னா என்ன ரீசனுக்காக இந்த மெயில் ஐடியில இருந்து மெயில் பண்றீங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் அங்க நீங்க தெளிவா மென்ஷன் பண்ணணும். இல்லைன்னா உங்களுடைய ரிக்வெஸ்ட் கூட அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் வித்ட்ராவல் எப்ப சார்? ரைட். நெக்ஸ்ட் வித்ட்ராவல் எப்ப சார் கிடைக்கும் அப்படிங்கிற அது ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்கு இல்லையா? நீங்க எஸ்பிஐ கொடுக்கக்கூடிய இந்த டாஸ்க் எல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா முடிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா எஸ்பிஐ ஸ்டார்ட் ஆயிடும். சரிங்களா? நிறைய பேர் எஸ்பிஐல கிரௌடா இருக்காங்க ஒரு இடத்துல. நமக்கு தேவையானவங்களாம் நமக்கு கொஞ்சம் மூலம் இருக்குல்ல, நம்ம என்ன பண்ணலாம், புதுசா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றோம்னு சொல்லிட்டு உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க இல்லையா? சோ அந்த மாதிரி கம்பெனிலாம் நீங்களும் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? நீங்க ரெக்கமெண்ட் பண்றீங்க, நீங்க சம்பாதிச்சிருங்க, உங்களுக்கு கீழே வந்தவங்களும் சம்பாதிச்சாங்க, அதுக்கப்புறம் யாரும் போய் மாட்டிக்கிறாங்க இல்லையா? நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஒரு கம்பெனியில எஸ்பிஓல ஒர்க் பண்ற யாரோ ஒருத்தர் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணீங்க, இல்ல நீங்க ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, இல்ல நீங்க ஒரு ஜாபை பத்தி ப்ரொமோஷன் பண்ணிருக்கீங்க, அந்த கம்பெனியில போய் நான் ஏமாந்துட்டேன், எனக்கு அதுல லாஸ் ஆயிடுச்சுன்னு எஸ்பிஓல இருக்கிற யாரு வேணாலும் சொல்லலாம். அதுக்கு எலிஜிபிள். ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா எஸ்பிஓல இப்ப கமிங் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்க டேஷ்போர்ட்ல அதுக்குன்னே ஒரு ஆப்ஷனே வந்துடும். சரிங்களா? எஸ்பிஓல இருக்கிற யார் வேணாலும் யார் மேல வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு இவர் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு பாருங்க, ப்ரூஃபோட இருக்கணும். ஜஸ்ட் அப்படியே கம்ப்ளைண்ட் நான் பண்ணிட்டேனால உங்களை டெர்மினேட் பண்ணிட மாட்டோம். சரிங்களா? ரைட். ஸோ கரெக்டான ப்ரூஃபோட அவர் யூடியூப் சேனல்ல போட்டிருந்தாரு, இல்ல அவரு குரூப்ல மென்ஷன் போட்டிருந்தாரு, இல்ல எனக்கு பிரைவேட்டா மெசேஜ் பண்ணியிருந்தாரு அப்படிங்க அவரு சொன்னாரு அப்படிங்கிறதுக்காக நான் போய் ஜாயின் பண்ணேன். ரைட். ஆனா அந்த கம்பெனி ஏமாத்திட்டு போயிட்டாங்க, எனக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கரெக்டான ப்ரூஃபோட ஒரு கம்ப்ளைண்ட் யார் வேணாலும் பண்ணலாம். அது உங்க டவுன்லைனரா தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. யார் பண்ணாலும் கண்டிப்பா உங்களுடைய ஐடி எஸ்பிஓல இருந்து டெர்மினேட் பண்ணுவோம். தேவைப்பட்டா லீகல் ஆக்ஷன் கூட எடுக்கலாம். தேவைப்பட்டதுன்னா நிறைய பேர் உங்களால பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா. சோ நீங்க முதல்ல என்ன பண்ணிடுங்க, அதுக்கு இப்ப இப்படி சொன்ன உடனே ஆளால கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம், எல்லா யூடியூபர் மேலேயும் கிடையாது. யூடியூபரோட வேலை அவங்க யூடியூபுக்கு வியூஸ் வரணும், சரியா, சப்ஸ்கிரைபர் வரணும், கூடவே அதன் மூலமா நமக்கு ஒரு வருமானம் வரணும்னு எந்த கம்பெனி பத்தி வேணாலும் அவருக்கு அவருடைய ஒப்பீனியன் அந்த கம்பெனி பெஸ்ட்னு நினைக்கிறாரு, அவர் சொல்றாரு. சரியா? அதை நம்பி நீங்க போறது உங்க முட்டாள்தனம். கேட்க வேண்டிய கேள்வியில கேட்காம இந்த கம்பெனி எங்க இருக்கு, எவ்வளவு நாளா இருக்கு, எவ்வளவு பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி கான்டாக்ட் பண்றது, எப்படி நம்மளுடைய டவுட்ஸ் கிளியர் பண்றது, எப்படி சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க, எத்தனை பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது, எவ்வளவு பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எங்க போய் பாக்குறது, உண்மையிலே அவ்வளவு பேர் இருக்காங்களா, அவ்வளவு பேருக்கு பேமெண்ட் போடுறாங்களா, எத்தனை பேருக்கு பேமெண்ட் போடுறாங்கன்ற விஷயத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டீங்க. நமக்கு வந்தா போதும் அப்படின்னு போய் ஜாயின் பண்ண வேண்டியது, அப்புறம் ஏமாந்துட்டு அந்த யூடியூபர் மேல குறை சொல்றது. தேங்க்யூ.